அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் கழுதை குட்டி. ஒருவரும் ஏறிராத கழுதை குட்டியை கொண்டு வாங்க. அற்பமா எண்ணப்பட்ட அந்த கழுதை குட்டியை கர்த்தர் அது மேல் ஏறி பவனி செய். இப்போ பாருங்க, அந்த கழுதை குட்டி மேலே கர்த்தருடைய கண்கள் பட்டது. அந்த கழுதை குட்டி எப்படி நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டதோ. நான் எத்தனை நாள் மற்ற கழுதைகள் நல்ல சந்தோஷமா யாருக்கும் அடிமை இல்லாதபடி போது வருது, ஆனா என்னை மட்டும் கட்டி வைத்திருக்கிறாங்க. இந்த கட்டில இருந்து என்னை விடுவிக்க ஒருவர் வரமாட்டாரா? எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் என்னை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த அந்த கழுதையை போலதான் இன்னைக்கு நானும் நீங்களும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டியின் மேலே பவனி வருகிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்மேல் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய அபிஷேகம் உன்மேல் இருந்து தங்கி ஆவியானவர் உனக்குள்ளே ஆளுகை செய்து இந்த உலகத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு உன் மூலியமாய் அநேக இடங்களிலே அவர் பவனி வர காத்திருக்கிறார்.